அஸ்ஸலாமு அலைக்கும். வாக்களித்தவருக்கு என்ன ஆயிற்று? எஹ்யாவில் எழுதப்பட்டிருப்பதாவது இப்னு தாஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தம்முடைய அன்பர் ஒருவர்கிட்ட அன்று அவருடன் நோன்பு திறக்க வருவதாக வாக்களித்திருந்தாங்க. ஆனால் மறுநாள் காலையில் தான் அவங்களிடம் வந்தாங்க. நண்பர் இப்னு தாஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறை கூறியபோது, நான் வருவதாக உங்களுக்கு வாக்களித்திருக்காவிட்டால் எனக்கு என்ன தடை ஏற்பட்டது என்பதை உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தற்செயலாக சொல்கிறாங்க. தற்செயலாக இங்கு வர தாமதம் ஏற்பட்டு இஷாவுடைய தொழுகை நேரம் வந்துருச்சு. இஷா தொழுத பின் வித்திரையும் தொழுதிடலாம் என்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டுச்சு. ஏன்னா மௌத்தாக மாட்டோம் என்ற நிம்மதி இல்லை. ஒரு சமயம் இரவிலேயே மரணம் வந்துருச்சுன்னா அந்த தொழுகையை நம்முடைய பொறுப்பில் இருந்து விடுமே என்று எண்ணி தான் வித்து தொழுகையை நான் குனூத் ஓதி கொண்டு இருக்கும்போது சொர்க்கத்தில் பசுமையான பூங்கா ஒன்று எனக்கு காட்சியளித்தது. இதில் எல்லா வகையான மலர்களும் இருந்துச்சு. அந்த காட்சியில் நான் ஈடுபட்டு இருந்த போதே விடிஞ்சும் போயிருச்சு. அதனால தான் இப்பொழுது உங்களிடம் வந்திருக்கேன்னு சொல்லி சொன்னார். பெரியார்களுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற இப்படிப்பட்ட நூற்றுக்கணக்கான சம்பவங்களும் சரித்திரத்தில் இடம்பெற்றிருக்கத்தான் செய்யுது. ஆனால் அல்லாஹ்வை தவிர அனைத்து பொருட்களையும் விட்டு நீங்கி அவன் பக்கமே முழுமையாக முன்னோக்குகின்ற போது தான் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள்லாம் நமக்கு வெளிப்படும். இன்ஷா அல்லாஹ் நம்மளும் ஒரு வேளை தொழுகை அப்புறம் தொழுதுக்கலான்னு சோம்பல் படாமல் நமக்கு மௌத் வந்துருன்ற பயத்தில் உடனே அந்த வக்கத்தை உடனே நிறைவேற்றுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.